ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக போட்டிக்கான இந்த நிகழ்ச்சியில் வெற்றி கோப்பையை அறிமுகப்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விளையாட்டை வளர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை நடத்தி வருகிறது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சர்வதேச அளவிலான பல விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தில் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது செஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தொடரானது வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியை நடத்தும் இந்தியா உள்ளிட்ட 24 நாடுகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் முழுக்க தமிழகத்தில் ஒரு சர்வதேச ஒரு அளவிலான போட்டியை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பார்த்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பைக்கான அந்த கோப்பையை அறிமுகப்படுத்தியுள்ளார். மேலும் இப்போட்டிக்கான லட்சணையான காங்கேயன் லட்சணையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட்டார். இந்த உலகக்கோப்பையை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது. இதற்கான லட்சணையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர்.